அனைவருக்கும் வணக்கம். ஜாய் கிறிசல்டா இந்த பேரை வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து நம்மளால கடந்து போயிட முடியாது. ஏன் அப்படின்னா சமூக வலைதளங்களா இருக்கட்டும், செய்தி ஊடகங்களா இருக்கட்டும், இதுல ரெண்டுலயுமே வந்து கடந்த ஒரு 2-3 மாசமா ஒரு பரபரப்பா போய்கிட்டு இருந்த ஒரு பேர் தான் வந்து இந்த பேரு. முதல்ல வந்து எனக்கு வந்து ஜாய் கிறிசல்டாக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லணும் 2 விஷயத்துக்காக. ஒண்ணு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. 2வது வந்து அவங்க வந்து எதற்காக வந்து சட்ட போராட்டம் நடத்தணும், எதற்காக கம்ப்ளைண்ட் கொடுத்தணும், எதற்காக வெளியில வந்து அவங்களோட பிரச்சனைகளை சொன்னாங்களோ அதற்கான ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத தான் நான் பாக்குறேன் இந்த செய்தி மூலமா. அது என்ன வெற்றி, என்ன பிரச்சனை, என்ன நடந்தது அப்படின்றத நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏற்கனவே அவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்றத ஒரு என்னோட பார்வையில வந்து ஒரு வீடியோவா போட்டுன்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து நான் பேசுனது சரி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. அது சொன்னவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றி. இந்த வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி நாகராஜ் அப்படின்றவரை உங்களுக்கு எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியும். ஒரு பிரபலமான சமையல் கலைஞர், அப்புறம் வந்து நடிகர், அதுக்கப்புறம் வந்து குக் வித் கோமாளியோட ஒரு விஐபி நடிகர் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி பன்முகங்களை கொண்ட ஒரு இளம் தொழில் அதிபர் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அவருக்கு வந்து ஆடை வடிவமைப்பாளரா அந்த ஜாய் கிறிசல்டாவோட தொடர்பு ஏற்படுது, காதல் பண்றாங்க, அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் குழந்தை உண்டாகுது. குழந்தை உண்டான பின்னாடி அவங்க வந்து ஒரு 6-7 மாசம் இருக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து அவர் வந்து அப்ஸ்காண்ட் ஆகுறாரு. அப்ஸ்காண்ட் ஆகுறது மீன்ஸ் என்னன்னா, ஜாய் கிறிசல்டாவோட தொடர்புல இருந்து அவர் வந்து தொடர்பு எல்லைக்கு வெளியில போயிடுறாரு. எப்படி இருக்காரு, என்ன பண்றாரு அப்படின்றது தெரியாம ஜாய் கிறிசல்டா வந்து பயந்துடுறாங்க. பயந்துட்டு போய் போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எனக்கு வந்து வர்றது கிடையாது, கான்டாக்ட்ல கிடையாது, என்னோட குழந்தையும் நானும் நாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவரை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் வந்து அவரோட இன்ஃபுளுன்ஸ் வந்து போலீஸ் வந்து பெருசா அதுக்கு ரியாக்ட் பண்ணல. திரும்ப வந்து கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப ஒரு அந்த கம்ப்ளைண்ட் வந்து ரீவிசிட் பண்ண சொல்லி திரும்ப வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் ஆணையத்துக்கு போறாங்க. மகளிர் ஆணையத்துல வந்து இவங்களோட கேஸ் எடுத்துட்டு விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் விசாரணைக்கே வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்க செய்திகள்லாம் பார்த்திருப்பீங்க. ஜாய் கிறிசல்டா வந்து ஒரு நிறை மாத கர்ப்பிணியா வந்து அந்த படிக்கட்டுல ஏறி வர்றதுங்கிறது அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு மனசெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது. என்னடா அது, இந்த பொண்ணு வந்து இந்த சூழ்நிலையிலையும் இவங்க வந்து இவ்வளவு போராட்டம், சட்ட போராட்டங்கள் வந்து பண்ணணுமா, இது ஏன் கொஞ்சம் பொறுமையா பண்ணலாமே அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு பார்வையா இருந்தது. பொதுவான பார்வைகள் எப்படி இருந்ததுன்னா, இது வந்து பணத்துக்காக பண்றாங்க, ஜாய் கிறிசல்டா வந்து பணத்துக்காக பண்றாங்க, அல்லது வந்து மாதம்பட்டி ரங்கராஜோட அந்த ஃபேமை வந்து டிஃபேம் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு முயற்சிக்காக பண்றாங்க அப்படின்ற மாதிரி, இதெல்லாம் வந்து தேவையா அப்படின்ற மாதிரி பல கருத்துக்கள் வந்து சமூக ஊடகங்கள்ல போயிட்டு இருந்தது. என்னோட கருத்து வந்து வேற மாதிரி இருக்கும். அன்றைக்கே பாத்தீங்க அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னோட முதல் மனைவியோட தான் வந்து மகளிர் ஆணையத்துல வந்து ஆஜராயிருந்தாரு. அவர் வர்ற வீடியோவும் நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்த விசாரணைக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஒரு மாசம் வந்து ஒரு 6.5 லட்சம் ரூபாய், 6.5 லட்சம் ரூபாய் எனக்கு வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து நஷ்டஈடா கொடுக்கணும். ஏன் அப்படின்னா நான் வந்து நிறைமாத கர்ப்பிணியா இருக்கேன், என்னால வந்து எந்த வேலையும் பார்க்க முடியாது, என்னோட மருத்துவ செலவுகள், குடும்ப செலவுகள், வீட்டு வாடகை, இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 6.5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்ன்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்னோட அது 6.5 லட்சம் ரூபாய் கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஒரு புருவத்தை தூக்கி பாக்குற ஒரு விஷயமா தான் இருந்தது அந்த விஷயம். ஆனா அவங்க 6.5 லட்சம் ரூபாய் ஏன் கேட்கறாங்க அப்படின்றதுக்கு நான் இப்பதான் வந்து ஃபீல் பண்றேன். அதாவது ஒரு சின்ன புழுவை போட்டுதான் ஒரு பெரிய மீனை பிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷயத்தை தான் வந்து ஜாய் கிறிசல்டா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்னைக்கு மகளிர் ஆணையத்துல 2 பேருமே ஆஜராகிறாங்க. 2 பேருமே ஆஜராகும் போது அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த ஆண் குழந்தையோட போட்டோ முகத்தை மட்டும் மறைச்சிட்டு அந்த ஆண் குழந்தையோட போட்டோ போட்டு அந்த ஆண் குழந்தைக்கு வந்து அப்பா யாரு, அவங்க என்ன ப்ரொபோஷன் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்ல கொடுத்ததை வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம்லயும் ட்விட்டர்லயும் போட்டு அதை வந்து பயங்கரமான ட்ரெண்ட் ஆக்கி விட்டுருந்தாங்க. மாதம்பட்டி ரங்கராஜுக்கு வந்து குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்சர் எல்லாம் போட்டு கூட இது மாதம்பட்டி ரங்கராஜ் மாதிரியே இருக்காரு, அப்படியே கார்பன் காப்பியா இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் போட்டு அவங்களோட சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்திருந்தாங்க. அந்த சந்தோஷத்துக்கு வந்து இன்னொரு மதிப்பு கூட்டு சந்தோஷம் ஆடன் ஒரு ஹாப்பினஸ் தான் வந்து அவங்களுக்கு வந்து இன்னைக்கு விசாரணையில வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஆமா நான் வந்து ஜாய் கிறிசல்டா வந்து லவ் பண்ணது உண்மைதான், நான் வந்து ஜாய் கிறிசல்டா வந்து 2வது திருமணம் பண்ணிக்கிட்டது உண்மைதான்,
இப்ப பிறந்திருக்க குழந்தைக்கு நான் தான், அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்பா அப்படின்ற இந்த 3 விஷயத்தையும் ஒத்துக்கிட்டு இருக்காரு. இந்த 3 விஷயத்தையும் ஒத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றது வந்து ஜாய் கிறிசல்டாவுக்கு எந்த அளவுக்கு வந்து சந்தோஷமா இருக்கோ அதே அளவுக்கு பர்சனலா எனக்கும் சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னா இது என்ன அவங்களுக்கு நமக்கு என்ன இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கலாம். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு பர்சனலா வந்து ஒரு பெண் வந்து ஒரு நிறை மாத ஒரு கர்ப்பிணியா இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து தன்னோட வயசான அம்மா, அவங்களுக்கு கண்ணு தெரியாது, அவங்கள வச்சுக்கிட்டு மாதம்பட்டி ரங்கராஜ்ன்ற அந்த ஒரு நபரை பத்தி நல்லாவே தெரியும். ஒரு பெரிய அரசியல் செல்வாக்கு, அப்புறம் வந்து பெரிய விஐபி அந்த செல்வாக்கு, மீடியா செல்வாக்கு, இவ்வளவு பெரிய இதெல்லாம் பிரபலத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்ற ஒரு ஆளை வந்து இவங்க வந்து ஒரு தனி மனுஷியா நின்று எதிர்க்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றது நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அந்த போலீஸ் வந்து அவங்கள வந்து விசாரிக்கவே இல்லை. அவங்க வந்து அந்த கேஸ் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து அவங்க எதுவுமே வந்து ஸ்டெப் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு 2வது பேட்டி கொடுக்கும்போது இது அவ்வளவுதான், அது முடிஞ்சு போச்சு, இவங்க பாவம் கொஞ்ச நாள் அப்படியே மீடியால கத்திட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து காணாம போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நானே நினைச்சேன். ஆனா ஒரு பெண்மணியா ஒரு 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 இதுதான் பெண்கள்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கு வந்து நான் வந்து கடைசி வரைக்கும் நான் ஜெயிக்கிற வரைக்கும் அதுக்கு போராடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற அந்த ஒரு போராட்ட குணம் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் சமீபமா வந்து நான் பார்த்த பெண் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜாய் கிறிசல்டா. ஜாய் கிறிசல்டாவோட இந்த நடவடிக்கை அதுக்கு பின்னாடி அவங்க வந்து ஏன் லவ் பண்ணாங்க, அவர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியாதா, இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, டைவர்ஸ் ஆயிருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம பேசவே தேவையில்லை. அவங்களோட கண்டென்ட் என்ன, அவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, என்னைய வந்து லவ் பண்ணாரு மாதம்பட்டி ரங்கராஜ், நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம், எனக்கு குழந்தை உருவாச்சு, அதுக்கப்புறம் வந்து அவரு என்னோட தொடர்புல வந்து வெளியில இருக்காரு, அவரை வந்து என்னால ரீச் பண்ண முடியல, எனக்கு வந்து என்னோட குழந்தைக்கு அப்பாவா மாதம்பட்டி ரங்கராஜ் வேணும், எனக்கு கணவனா மாதம்பட்டி ரங்கராஜ் வேணும், இதுதான் அவங்களோட ரெக்குவயர்மெண்ட், அதாவது தேவைகள். இதற்காக தான் அவங்க வந்து சட்ட போராட்டம் பண்றாங்க. அந்த சட்ட போராட்டத்தை வந்து பயங்கரமான வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்றதுக்காக தான் ஜாய் கிறிசல்டாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜாய் கிறிசல்டா வந்து ஒரு பயங்கரமான ஒரு முயற்சியில வந்து ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். இந்த குழந்தை பிறந்த நேரம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க, அதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது. இருந்தாலும் அந்த ஒரு பேச்சுக்காக சொல்றேன். பையன் பிறந்த நேரம் வந்து எல்லாமே நல்லதா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி வந்து அந்த குழந்தை பிறந்த நேரத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு, இந்த மாதிரி அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படின்றதுல அந்த குழந்தைக்கும் ஒரு ரெட்டிப்பு சந்தோஷம் இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு வந்து யார் அப்பா அப்படின்னு தெரியாமலே வந்து அந்த குழந்தை பிறக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கம். அது அம்மாவுக்கும் சரி அப்பாவுக்கும் சரி, அந்த குழந்தை வந்து பிற்காலத்துல வந்து எப்படி வளரும், பிறக்கும் போதே அப்பம் பேர் தெரியாத குழந்தை அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவோம். அதுக்கு பின்னாடி இருக்க வழிகளை தான் வந்து நம்ம இந்த விஷயத்துல நம்ம பார்க்கணும். அதுக்காக தான் ஜாய் கிறிசல்டா வந்து அந்த சட்ட போராட்டம் பண்ணி இதை வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்றதுக்கு நான் பர்சனலா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து இதுக்கு மேல வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு மேல எல்லாம் அவரோட ப்ரொஃபஷன் வந்து அவரோட கரெக்டா ரெகுலரா போகும். இதுக்கப்புறம் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் மேல இருக்க வழக்குகளை வந்து ஜாய் கிறிசல்டா வந்து திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்களோட கோரிக்கையை வந்து அவர் வந்து என் கூட இருக்கணும், அவருக்கு என்னோட குழந்தைக்கு வந்து அவர் அப்பான்றத உலகம் முழுக்க தெரிய வைக்கணும் அப்படின்றதான் அவங்களோட நோக்கமா இருக்குது. அந்த நோக்கம் நிறைவேற்றினதுனால அவங்களுக்கு வந்து இந்த மன்னிக்கும் தன்மை இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்க, அப்படி மன்னிக்கிறாங்க மன்னிக்கலன்றத அடுத்த அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அப்படி மன்னிக்க கூடிய சூழ்நிலை வந்தா அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜோட ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதான் என்னோட தனிப்பட்ட விருப்பம். அந்த குழந்தையும் ஒரு நல்லா வளர்ந்து ஒரு பெரிய லெவலுக்கு வரணும் அப்படின்றதுதான் என்னோட விருப்பமா இருக்கு. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு வந்து இது என்னப்பா அது, அந்த பொண்ணு வந்து தேவையில்லாம பண்ணிட்டு, அல்ல அந்த பொண்ணுக்கு வந்து நிறைய பின்புலங்கள் இருக்கு, அதனாலதான் இந்த கேஸை வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. மாதம்பட்டி ரங்கராஜுக்கு இதுக்கு மேல வந்து நம்ம வந்து அசிங்கப்பட்டு நிக்க கூடாது அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். இல்ல அவங்கள சுத்தி இருக்கவங்க அவரோட மனைவியை வந்து ஒரு வழக்கறிஞர் தான், அதனால வந்து அவங்க எல்லாருமே சொல்லியிருக்கலாம், நீ பண்ணிட்ட, நீ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணா அது அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு உன்னோட பேரை வந்து இன்னும் பயங்கரமா டேமேஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இதோட வந்து நீ வந்து உண்மையை சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, அதுதான் வந்து எல்லாருக்குமே நல்லது, எல்லாருக்குமே ஒரு பெனிஃபிட்டாவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒட்டுமொத்தமா ஒரே அட்வைஸை கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து இன்னைக்கு நவம்பர் 4ஆம் தேதி வந்து மகளிர் ஆணையத்துல வந்து ஒத்துட்டு இருக்காரு. ஆமா, நாங்க வந்து காதலிச்சோம், நாங்க கல்யாணம் பண்ணிட்டோம், அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா அப்படின்ற மாதிரி
ஒத்துக்கிட்டு இருக்காரு. இது ஒரு பெண்கள் விஷயத்துல பெண்களை வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிற விஐபிங்களுக்கு இந்த மாதம்பட்டி ரங்கராஜ், ஜாய் கிரிசல்டாவோட இந்த இந்த கதைகள் வந்து ரொம்பவே ஒரு முன்னுதாரணமா இருக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வேற ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். நன்றி.